ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா விஷால் நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணி இப்ப வெளிவந்திருக்கிற மகுடம் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் எதிர்பார்ப்போட வெளிவந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் முறையா விஷால் டைரக்ஷன் பக்கம் போயிருக்காரு. சென்னையில மெடிக்கல் ரெப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க விஷால். அவரோட மாமனாரா தம்பி ராமையா, மனைவியா துஷாரா விஜயன், 2 குழந்தைகள்னு ஒரு அழகான ஒரு குடும்பமா இருக்கு. விஷாலுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா கார் வாங்க முடியாம கஷ்டப்படுறாரு. கடைசியா ஒரு வழியா செகண்ட் ஹேண்ட் கார் ஒண்ணு வாங்கி குடும்பத்தோட வெளியே போறாங்க. அப்போ ஒரு வில்லன் கும்பல அவங்கள அட்டாக் பண்றாங்க. அதுல மனைவியான துஷாரா விஜயன் ஒரு பெண் குழந்தை இறந்து போறாங்க. அதுல இருந்து விஷாலும் விஷாலோட பையனும் தப்பிக்கிறாங்க. அப்போ அந்த விஷாலோட பையன் வந்து அப்பா கிட்ட கேக்குறாங்க, இவங்க எல்லாம் யாரு, எதுக்கு நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் வைஷாக் அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் கதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சண்டை, ரத்தம், வெட்டுக்குத்து, பழிவாங்கல் தான் கதை நகர்ந்துட்டு போகுது. அப்பா விஷால் எப்படி தாதா ஆனாரு, அவரோட மனைவியான அஞ்சலிக்கு என்னதான் ஆச்சு, அதுக்கு காரணம் என்ன, கடைசியில மகனை காப்பாத்தின வில்லன் சதி கூட்டம் முறியடிச்சாரா இல்லையா, அப்பாவோட பாசத்தையும் தியாகத்தையும் மகன் உணர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறதா மகுடம் படத்தோட மீதி கதை. மெடிக்கல் ரெப்பா, பாசக்கார குடும்ப தலைவனா இஎம்ஐ கார் மோகன் முதல் பாதி கொஞ்சம் சுமாரா தான் போகுது. விஷாலோட அப்பாவித்தனம் கலந்த நடிப்பு, குடும்ப பாசம், துஷாரோட நடிப்பு எல்லாம் ஓகே அப்படின்னாலுமே மாமனாரா வர தம்பி ராமையோட நடிப்பு கொஞ்சம் ஓவரா தெரியுது. அவரோட வாய்ஸ் ஓவரை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். விஷால் டைரக்ட் பண்ண படம் இப்படி டல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பா விஷால் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த வயசான கெட்டப்ல விஷால் செய்யற அந்த முரட்டுத்தனம் எல்லாம் ஓகே அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு ஈர்க்கலாம் தான் சொல்லணும். கெட்டப்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அந்த கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கலாம். சில இடங்கள்ல அமைதியாவே இருந்துட்டு போறாரு. கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிருக்காரு. படத்துல அப்பா விஷோட மனைவியா அஞ்சலி வராங்க. அவங்களோட கேரக்டர், நடிப்பு, டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. காதல் காட்சிகளை மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகளையும் நல்லா பண்ணிருக்காங்க. அப்பா விஷாலோட விஸ்வாசியா ஜெயபிரகாஷ் வராரு. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. வில்லன் பதன்குமார் அமைதியா தன்னோட வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. இவ்வளவு பெரிய ஆக்ஷன் கதையில போலீஸ்க்கு அந்த அளவுக்கு வேலை இல்லாம இருக்கிறது கொஞ்சம் காமெடியா இருக்குன்னே சொல்லலாம். வில்லன்கள் ஏகப்பட்ட பேர் வராங்க. வழக்கம் போல அப்பா மகன் 2 ஹீரோ கிட்ட அறி வாங்கிட்டு போயிடுறாங்க. பெருசா சொல்ற மாதிரியும் இல்ல. ஆக்ஷன் காட்சிகளை ரிச்சர்ட் அவியோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. திலீப் சுப்ராயன் கம்போஸ் பண்ண ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல இளையராஜாவோட முத்துமணி பாடல பாடிட்டே அப்பா விஷால் ஸ்டைலா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நூத்துக்கணக்கான மீனவ பெண்கள் பாடிட்டே வில்லன் டீமா அடிச்சு துவைக்கிறது எல்லாமே விஷாலோட டச்னே சொல்லலாம். அஞ்சலி வர குத்து பாடல மட்டும் ஜிவி பிரகாஷோட திறமை தெரியுது. மத்தது எல்லாமே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. நடிகரா 3 கெட்டப்ல விஷால் பாஸ் பண்ணிருக்காரு. ஆனா இயக்குனரா படத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க சொல்லணும். ஆக்ஷன் சென்டிமெண்ட் மட்டுமே நம்பி கதையை நகர்த்திட்டு போயிருக்காரு. அதனால பல இடங்களை ரொம்பவே போர் அடிக்குது. நான் ஏன் சண்டை போடுறேன், இந்த கேரக்டரோட பில்டப் என்ன அப்படிங்கறத டைரக்டர் என்ன நினைச்சு எழுதியிருக்காரு அப்படிங்கறது தெரியல. ஆனா ஊர் மக்கள் எல்லாமே அவர்கிட்ட கெஞ்சுறது எல்லாமே கொஞ்சம் ஓவர்னே சொல்லலாம். 3 மணி நேரம் படம் எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆக மொத்தத்துல மகுடம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஷால ஒரு நடிகரா தன்னோட வேலையை நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா டைரக்ஷன்ல ரொம்பவே சொதப்பி வச்சிருக்கான்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.